பரிசுத்தம்னா நீங்கள் ஏதோ பெரிய ஃபார்முலா லாஜிக்கு அதெல்லாம் பித்தாகோரஸ் தியரம் அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. என்னை குறித்து அவர் என்ன நினச்சிருக்காரோ அதை நான் செய்கிறேன்னா அதான் பரிசுத்தம். ஆமேன்னு சொல்லுங்கிறேன். அல்லேலூயா. நான் அவர் என்னை ஒரு டேர்னில் போய் சொல்லும்போது நான் ஒரு பக்கமாக போயிட்டுருக்கேன்னா அது பேர் என்ன? அது பேர் என்ன? அதனால் பரிசுத்தம் என்பது அவருடைய இயக்கம், என்னை குறித்து அவருடைய நோக்கம். அதான் அது வரைக்கும் அடிமரத்தை வெட்டிக்கிட்டே இருப்பாராம். கடைசியில் பாருங்கள், அரச மரம் இலையற்று போயிடுச்சு, கருவாளி மரமும் போயிடுச்சு, அடிமரம் மிச்சம் இருக்குது. ஆனால் அடிமரத்தை ஏன் வெட்டாமல் வச்சுருக்கார்? ஏன் இன்னும் சபைகளில் கிராமங்களில் போனீங்கன்னா சொல்லுவாங்க 10 பேர் தான் வர்றாங்க. இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க 2 பேர் தாங்க எங்கள் சபையில், 5 பேர் தான் எங்கள் சபையில். எதுக்கு அந்த சபை இருக்குது தெரியுமா? ஒரு தேவன் ஒரு மழை பெய்ய பண்ண போகிறாரு கண்டிப்பாக. அதனால தான் தேவ மனுஷங்க சொன்னாங்க, கொரோனாவை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களே, நீங்கள் எல்லாம் பயந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டீங்களே, நீங்கள் யாருமே எழும்பி போய் இயேசு சுகமாக்குவாருன்னு சொல்லலையே.